Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அனு, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் உன்னை உடனே இங்க வர சொன்னேன். பய கணேஷ் கொலை கேஸ்ல உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு விக்டர் என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இதுல விக்டர் வாக்குமூலம் மட்டும் இல்ல, உன்னோட எதிர்காலமும் அடங்கி இருக்க. விக்டர் என்ன பேசிட்டான்னு கேட்கணுமா? போகும்போது கார்ல கேட்டுட்டே போ. இல்ல மாமா, அது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வெரி குட், I'll come to the point. சார், அனு பாயிண்ட் டு பாயிண்ட் கிளியரிட்டாங்க. அனு, உன்னை மாட்டி விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ அத்தை பொண்ணு, அதுக்கும் மேல பாட்டி, என் அம்மா எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னால உன்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்த முடியும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். நான் இப்ப என்ன சொல்லி கொடுக்கறனோ அது அஸ்வின் பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீ சொல்லணும். சொல்லுங்க மாமா. வெரி குட். அஸ்வின் பர்த்டே ஃபங்க்ஷன்ல கேக் கட் பண்ணி முடிச்சதும் மாணிக்க மக்கள் எந்திரிச்சு உங்க கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணுவாரு. எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்ப நீ எந்திரிச்சு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அஸ்வின் மாமா மேல நான் ஆசைப்பட்டது உண்மைதான். பல தடவை அஸ்வின் மாமா மனசுல இடம் பிடிக்க நான் ட்ரை பண்ணேன், ஆனா அது முடியல. ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லணும்னு பிளாக்மெயில் பண்ணி அஸ்வின் மாமாவை நான் சொல்ல வச்சேன். அப்புறம் நானே அதை எடிட் பண்ணி அஸ்வின் மாமாவை என்னை தேடி வந்து அவரே காதல் சொல்ற மாதிரி வீடியோ பண்ணி அதை குடும்பத்துல எல்லாருக்கும் போட்டு காட்டினேன். ஆனா அதுக்கு பிறகும் அஸ்வின் மாமாக்கு என் மேல காதல் வரல. அதனாலதான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். அஸ்வின் மாமா பூஜான்னு ஒரு பொண்ணை விரும்புறாரு, அவருக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு நீ ஒதுங்கிடணும். அனு, அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு கணக்கு போட்டு தானே நீ அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி பண்ணாலும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், எல்லாத்தையும் சார் பாத்துப்பாரு. ஆமா அனு, தப்பு பண்ணவங்கள காப்பாத்த கூடாது, அது என்னோட பாலிசி. என்ன பண்றது, நீ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்ட, அதனால போனா போகுதுன்னு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அனு இப்படி சொன்னா சாக்ஷிக்கு தண்டனை கிடைக்காதா? நோ 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 நவீன், சாக்ஷி கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அனு அத்தை பொண்ணுங்கிறதுனால இந்த சலுகை. ஆனா ஒண்ணு அனு, என் பேச்சை மீறி அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தண்டனையில இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்காத. உன் கழுத்துல தாலி ஏற நேரத்துல போலீஸ் வந்து உன்னை தூக்கிரும். அனு, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்ல. மாமா, அஸ்வின் பர்த்டேல நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் மாமா. ஆனா நீங்க என்ன கண்டிப்பா காப்பாத்திடுவீங்கல்ல? ஆஃப் கோர்ஸ், நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். அப்ப நானும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். அஸ்வின் மாமா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பூஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அனு, நீ புண்ணியம் பண்ணிருக்க. அர்ஜுன் சாருக்கு முறை பொண்ணா பிறந்ததுனால தண்டனையில இருந்து தப்பிச்சிட்ட. இதே சாக்சியும் அர்ஜுன் சாருக்கு முறை பொண்ணா பிறந்திருந்தா தப்பிச்சிருப்பா. பரவாயில்ல, எனக்கு முறை பொண்ணா பிறந்ததா கூட சாருக்கிட்ட ஏதாவது சொல்லி. ஓகே அனு, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ வார்த்தை மாறக்கூடாத. இல்ல மாமா, நான் மாற மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.